அந்த செயின் டாலர்ல உள்ள போட்டோவை ஸ்கேன் பண்ணிட்டீங்களா? பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்களா? சார் எனக்கு இப்பவே பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சீக்கிரம் என் கண்ணில் காட்டுங்களேன். ஏய் கதிர், இரு அதுக்குள்ள என்ன அவசரம்? நாம தான் இங்க வந்துட்டோம்ல, எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க தான் போறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. இல்லதானா, எனக்கு உடனே பார்க்கணும் போல இருக்கு. சார் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வரீங்களா? கதிர் பாத்தியா, நீ அவசரப்படுத்தினதுனால அவரால ஸ்வீட்டை கூட சாப்பிட முடியல. ஐயோ சார் சார் பரவாயில்ல, நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க சார். சாப்பிட்டு கூட எடுத்துட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சார் நீங்க முதல்ல அந்த போட்டோ எடுத்துட்டு வாங்க சார், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். தம்பி மன்னிச்சிருப்பா. ஏன் சார், போட்டோ எதுவும் சரியா வரலையா? பரவாயில்ல சொல்லுங்க. தம்பி, குடும்ப கஷ்டம்னு ஒரு பையன் வேலை கேட்டு வந்தான். எந்த பேக்ரவுண்டும் செக் பண்ணாம ப்ரூஃப் எதுவும் வாங்காம வேலைக்கு சேர்த்தேன். என்னை ஏமாத்திட்டு போயிட்டான், திருட்டு பையன். யார சார் சொல்றீங்க? எதுவும் பிரச்சனையா? ஆமாப்பா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. இங்க இருந்த எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டான்பா அவன். அவன் தூக்கிட்டு ஓடினதுல செயினும் இருக்குப்பா. என்னங்க சொல்றீங்க? யாரோட செயினை தூக்கிட்டு போயிட்டான்? உன்னோட செயினையும் சேர்த்தான்பா தூக்கிட்டு போயிட்டான். என்ன சொல்றீங்க? ஏன் செயினியா? ஆமாப்பா, உன்னோட செயினையும் சேர்த்தான்பா தூக்கிட்டு போயிட்டான். போட்டோ பிரிண்ட் கூட போடல, அதுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டான். யோ என்னையா சொல்ற? போட்டோ பிரிண்டே போடலையா? தம்பி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அவன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யோ என்ன பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது? கதிர், கடையில வேலை செய்யறவனு ஓனரும் சேர்த்துக்கிட்டு திருட்டுத்தனம் பண்றீங்களா? என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? இல்ல கதிர், மரியாதை என் செயினை கொடுக்கல அவ்வளவுதான். அப்படி எல்லாம் இல்லப்பா. நான் 20 வருஷமா இந்த கடையை நடத்திட்டு வரேன். இந்த மாதிரி இது வரைக்கும் நடந்ததே இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கப்பா. என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்க முதல்ல எங்களை புரிஞ்சுக்கோங்க. உங்களை நம்பி ஒரு நகையில இருக்கிற போட்டோவை பிரிண்ட் எடுத்து தர சொல்லி கொடுத்தா, கடையில வேலை பாக்குற பையன் நகையை திருடிட்டு போயிட்டான்னு சொல்றீங்க. என்ன சீட்டிங் பண்றீங்களா? அப்படி எல்லாம் இல்லம்மா, நான் சொல்றது எல்லாமே உண்மை, நம்புங்கம்மா. யோ என்ன இஷ்டத்துக்கு கதை விட்டுட்டு இருக்க? நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நாங்க என்ன ஸ்கூல் பசங்களா? உன் கடையில வேலை பாக்குற பையனும் நீயும் சேர்ந்துக்கிட்டு டிராமா பண்ணிட்டு இந்த செயின் எடுத்துட்டு ஓடலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் பேசிட்டு இருந்தா வேலைக்கு வாது. அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி முட்டிக்கு முட்டி தட்டி லாடம் கட்டணும். கதிர் சொல்லாத, போலீஸ்க்கு போன் பண்ணு. பாறேன். தம்பி தம்பி வேணாம் தம்பி. யோ வெளியா. போலீஸ் கிட்ட எல்லாம் போனீங்கன்னா என் கடை பேர் கெட்டு போயிடும். அப்புறம் கஸ்டமர் யாருமே வரமாட்டாங்க. சத்தியமா இது மாதிரி நடந்ததே இல்ல. தயவு செஞ்சு கருணை காட்டுங்க ப்ளீஸ். யோ என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்க? ஏதாவது வாயில வந்துட போகுது.